எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்முடைய முதல்வர் விஜய் மனைவி சங்கீதா அவர்கள் இப்போ ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கிறாங்க. சமூக வலைத்தளங்களில் மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டு இருக்குது. த்ரிஷாவுக்கு ஒரு மிகப்பெரிய பதிலடியை கொடுத்துருக்குறாங்க. நீ என்ன இப்படி சொல்கிற, நான் இப்படி தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சங்கீதா அவர்கள் பேசின விஷயம் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் முழுக்கவே மிக பெருமளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது. முதல்வர் விஜயுடைய ரசிகர்கள் மட்டும் கிடையாது, தமிழகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களும் பெண்களும் இப்போ இந்த குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி தான் பேசிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் இப்படி ஒரு மாஸ் ரிப்ளை கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு எல்லாருமே இதை பற்றி ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சங்கீதா அவர்கள் முதல்வர் விஜய் குறித்தும் த்ரிஷா குறித்தும் என்ன சொன்னாங்க, எதனால இந்த அளவுக்கு பரபரப்பாக போயிட்டு இருக்குது, அதற்கு நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ரியாக்ஷன் என்ன, இப்படிங்கிற பல முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். நேயர்களை வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்க புதியவராக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, முதல்வர் விஜய் அவர்கள் சங்கீதா அவர்கள் இருவர்களுக்கும் இடையிலான டைவர்ஸ் அப்படிங்கிறது நம்முடைய தமிழகத்தில் மிக பெருமளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. நம்முடைய முதல்வர் விஜய் அவர்களுடைய ரசிகராகட்டும், ரசிகர் அல்லாதவர்களாகட்டும், அஜித் ரசிகர்களாகட்டும், யாராகட்டும், எல்லாருக்குமே என்ன ஒரு ஆசை இருக்குதுன்னா, மீண்டும் சங்கீதா அவர்களோட முதல்வர் விஜய் அவர்கள் சேரணும் அப்படிங்கிறது எல்லாருடைய ஆசையாகவும் இருக்குது. அதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேம் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. அவர்களை பார்க்கும்போது எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்குது. இப்படி இருக்கிறப்ப இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப முக்கியமாக முதல்வர் விஜய் அவர்களுடைய அப்பா அம்மா ஆகட்டும், இன்னும் சில நெருங்கிய வட்டங்கள் ஆகட்டும், முதல்வர் விஜய் அவர்களுடைய நண்பர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்கீதா மேம் இல்லைனா இன்னைக்கு முதல்வர் விஜய் அவர்கள் முதல்வராக மட்டும் கிடையாது, ஒரு டாப் நடிகராக கூட ஆகியிருக்க முடியாது. இந்த விஷயம் கேட்கறதுக்கு ஒரு கேள்விக்குரிய ஆச்சரியமாக சிரிப்பாக சில பேருக்கு இருக்கும். ஆனால் முதல்வர் விஜய் அவர்களுடைய ஃபேமிலி கூடியே இருந்த எங்களுக்கு இந்த உண்மை தெரியும். எத்தனையோ தடவை முதல்வர் விஜய் அவர்கள் வழி தவறி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கு. ஆனால் ஒவ்வொரு தடவையும் முதல்வர் விஜய் அவர்களை சரியான பாதையில் வழி நடத்தி 2023 வரைக்கும் கூடியே இருந்தாங்க சங்கீதா அவர்கள். இத்தனைக்கும் அவங்க கடைசி டைவர்ஸ் வாங்கிறதுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து பேசலைனாலும் முதல்வர் விஜய் அவர்கள் தவறான விஷயம் ஏதாவது ஒன்று பண்ணால் அதை முதல்ல கண்டிக்கிறது சங்கீதா அவர்கள் தானா. அதாவது முதல்வர் விஜய் அவர்கள்ட்ட பேசாமே இருந்தால் கூட அவர் தவறான வழியில் போகும்போது உடனடியாக அதுக்காக பேசி கண்டிப்பாங்களாம். ஆனால் முதல்வர் விஜய் அவர்கள் அதையும் ஏற்றுக்கிட்டு சில தவறான விஷயங்களை பண்ணாமையே இருந்தாராம். இப்படி 2023-4 வரைக்கும் முதல்வர் விஜய் அவர்களை இந்த அளவுக்கு கூட்டிட்டு வந்தது சங்கீதா மேம் தான். அதனால எங்களை பொறுத்த வரைக்கும் சங்கீதா மேம் தான் முதல்வர் விஜய் அவர்களுடைய இந்த வளர்ச்சிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு முதல்வர் விஜயுடைய அப்பா அம்மா ஆகட்டும், முதல்வர் விஜய் அவர்களுடைய நண்பர்களாகட்டும், எல்லா நெருங்கிய வட்டாரங்களும் இதை மட்டும் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்ப முதல்வர் விஜய் அவர்கள் சிஎம் ஆனதில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா த்ரிஷா அவங்களோட இருக்கிற அதிகப்படியான ஃபோட்டோஸ்களை நம்மளால் சோசியல் மீடியாக்களில் பார்க்க முடியுது. இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு நியூஸ் வரும்போது சோசியல் மீடியாவில் இருக்கிற எல்லாருமே த்ரிஷா இருக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பயத்திலேயே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. சில பேர் கமெண்ட்டுகளில் கேட்குற முதல் கேள்வி, த்ரிஷா அங்கே வந்திருக்கிறாங்களா இல்லையாங்கிறத முதல்ல சொல்லுங்கள், முதல்ல என் மனசை தேத்திட்டு நான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சமூக வலைத்தளங்களில் நிறைய கமெண்ட்டுகள்லாம் பார்க்க முடியுது. அந்த அளவுக்கு த்ரிஷா மேலே எல்லாருமே கோவத்தில் இருக்கிறாங்க. அதை த்ரிஷாவுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவங்களுடைய போஸ்ட்டு கீழே இருக்கிற கமெண்ட்டுகளை பார்க்கும்போதே தெரிய வருது. எதனால் அதற்கான கோவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பல பேர் பல விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒரு பேசிக்கான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் இந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லைன்னா த்ரிஷா அவங்க கூட இருந்திருப்பாங்களா, அவங்க சக்ஸஸ் ஆன பிறகு மட்டும் த்ரிஷா அவங்க இன்னைக்கு கூடியே இருந்துட்டு இப்படி கூடியே சுற்றுறாங்களே, அவங்க சக்ஸஸுக்கு காரணமான சங்கீதா அவர்கள் எங்கேயோ தனிமையில் கஷ்டப்படுறாங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது நேயர்களே, ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்வர் விஜய் அவர்கள் கிட்டையும் இன்னும் சில பேர்கிட்டையும் த்ரிஷா அவங்க நான் விஜயோட பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கிறாங்களா. அந்த குறிப்பிட்ட விஷயம்லாம் சங்கீதா அவர்கள் காதுக்கு போக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, எங்களுக்குள்ளே இன்னும் டைவர்ஸ் ஆகலை, எங்களுக்குள்ளே டைவர்ஸ் ஆகிற வரைக்கும் அஃபிஷியலாக நான் விஜயோடைய பொண்டாட்டி, யாராவது இப்படி தவறாக பேசுனீங்கன்னா அப்புறம் நடக்கிறதே வேறு, யார் என்ன வேணால் போயிட்டு போங்க, ஆனால் சட்டம் நான் டைவர்ஸ் வாங்குற வரைக்கும் அவருடைய ஒய்ஃப் தான் நான் சொல்லிட்டு அவங்க கொடுத்த பதிலடி இன்றைக்கி மிக பெருமளவுக்கு வைரலாக போயிட்டுருக்கு. நேயர்களே, அவங்க சொல்கிறது சரின்னு நினைக்கிறீங்களா இல்லை தவறுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன? மறக்காமல் கமெண்ட்ஸ் தெரிவிங்க. நன்றி.